top highest mobile phones manufacturing countries in the world. Report 2024-25 report. இப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா ஆவரேஜ் அனுவலாக வந்து 1.46 பில்லியன் யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, மொபைல் ஃபோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது வேர்ல்டு லெவலில். இப்போ டாப் கண்ட்ரிஸ் அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சைனா. சைனா வந்து 67% ஆஃப் த டோட்டல் ப்ரொடக்ஷன் குளோபல் பார்த்தா சைனா இருக்குது. அங்கே என்ன மேனுஃபேக்சர் ஆகுது? விவோ, ஓப்போ, லினோ போன்ற மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர் ஆகுது. ஏன்னா அங்கே லேபர் காஸ்ட்டு கம்மி. அடுத்து ஒய்டு மார்க்கெட் இருக்குது. செகண்ட் பார்த்தா இந்தியா. இந்தியா வந்து 12% ஷேர் இந்த குளோபல் மார்க்கெட்டு. இந்தியாவில் அனுவலாக பார்த்தா 325 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதோட ஒர்த்து வந்து 5,25,000 crore வேல்யூ. அது இந்தியா செகண்ட் ரேங்க் இந்த வேர்ல்டு. தேர்டு பார்த்தா வியட்நாம். 10% இந்த குளோபல் லெவலில் 10% இருக்குது. அங்கேயும் விவோ, ஓப்போ இது மாதிரி மேனுஃபேக்சர் ஆகுது. அதுக்கடுத்து ஃபோர்த்து பார்த்தா சவுத் கொரியா. சவுத் கொரியா ஹோம் ஃபார் சாம்சங். அங்கே தான் சாம்சங் மொபைல் ஃபோன்ஸு, அங்கேயும் ஓப்போ எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து அங்கே அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது சவுத் கொரியாவில். ஃபிஃப்த்து ரேங்கில் இருக்கிறது வந்து இந்தோனேஷியா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2%. சவுத் கொரியாவில் 5%, இங்கே 2% தான் இருக்குது குளோபல் லெவலில். அந்த இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ஒய்டாக இருக்குது. அடுத்து வந்து லேபர், அபண்டன்ட் லேபர் கிடைக்குது. அங்கே 2% ப்ரொடியூஸ் ஆகுது. அங்கேயும் சாம்சங், விவோ, ஓப்போலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் ரேங்க் இன் த வேர்ல்ட் இன் மொபைல் மேனுஃபேக்சர்.